நிகழ்ச்சியில் இன்னைக்கு சிவகங்கையினுடைய அடையாளம்னே நம்ம சொல்லலாம். சுத்தானந்த பாரதி தேசிய வித்யாலயம் உயர்நிலைப் பள்ளியினுடைய ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், தேசிய நல்லாசிரியர், இன்னும் பல சிறப்புகளுக்குரிய ஐயா கண்ணப்பன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ பேசிட்டு இருக்கும் போதே பார்க்குறேன், ஏகப்பட்ட குரல் சரி, அப்படியே வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம் ஆமாம். குரல் எப்படி ஆர்வம்? குரல் அது எப்படின்னா, நான் வந்து 2002 நினைக்கிறேன், 2002 சோழவரத்தை படிக்கும்போது அப்போ இந்த திருக்குறள் பூரா எல்லா பிள்ளைங்களுக்கும் கலைஞர் பறித்து கொடுத்துருந்தார். அப்போ என் சின்ன பையன், அதாவது அவன் 6வது நினைக்கிறேன், அதாவது 98, ஆமாம் 99 6வதுக்கு இங்கே படிக்கிறான். 2000 ஸ்கூட்டர்லாம் போவான், எம்ஐடி ஸ்கூட்டர் வச்சுப்பான். இப்போ இவனை தயார் பண்ணணுமேனு ஒரு தயார் பண்ண 6வது ஸ்கூலில், நம்ம ஸ்கூல் 6வது 7வது படிக்கிறான். அப்போ தயார் பண்ணி அவனுக்கு சொல்லிக் நமக்கு திருக்குறள் ஓரளவு நமக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவனை அப்போ என்ன வேடிக்கைன்னா, அவனை போகும்போது சொல்லின்னு போக சொல்லுவேன். எம்ஐடியில் போகும்போதே இடையில உங்கள் தப்பாச்சுன்னா வண்டியை போட்டு அது மறுபடியும் சொல்லிச்சுட்டு அப்புறம் தான் மறுபடியும் வண்டியில் ஏற்றுறது. எனக்கு தப்பா சொல்லுவேன் தானே அவனுக்கு இப்போ பெருமாள் வீட்டுக்கு போகும்போது தப்பா சொன்னேன்னு அந்த குரல் ஞாபகம் வரும். அப்படியே அவனை தயார் பண்ணும்போது அவன் அப்புறம் தயார் பண்ணி எல்லாம் பண்ணேன். அப்புறம் சரி, நான் இந்த படம் தான் இதுவா? அதானே இவனே தான். ஆமாம் ஆமாம். என்னாச்சுன்னா அப்புறம் திருக்குறள் என்ன ஈடுபாடுன்னா, அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 4 அடி 2 அடி கட்டணத்தை வாயடி கையடி செல்லாது. 2 படம் தான், எது வேணால் அது எந்த மேடையிலும் சமாளிக்கலாம். அதனால் அப்புறம் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு, நம்மளும் படித்தாங்கன்னா இப்போ நானும் 1000 குரலை எப்படி கேட்டாலும் அவன் மேலிருந்து கீழே நம்ம கீழிருந்து மேலா சொல்கிறதுக்கும் தயார் பண்ணியாச்சு. அதே மாதிரி குரல் சொன்னால் என்ன சொன்னால் குரல், அதுக்கு நம்ம ஏன்னா இந்த கிஃப்ட், ஏன்னா மனம் மூளையை சரியாக பயன்படுத்தி நம்ம வயசாச்சும் படுத்துருப்பா வீட்டிலேருந்து. இப்போது இன்றைக்கி தினம் ஒரு முறை 1000 குரலையும் காலம் பருவம் தினமும் ராத்திரி சொல்லிட்டு தான் படுக்கிறத பழக்கமாக வச்சுருக்கேன். இப்போ திருக்குறளை பற்றி சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க, மேலேருந்து சொல்கிறது என்ன, அடியிலேருந்தும் என்னால் சொல்ல முடியும், எதை கேட்டாலும் சொல்ல முடியும்னு சொன்னீங்க. ஒரு ஆசை, இந்த பேட்டியில் நம்ம அதை லைவாகவே கூட ஏதாவது பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்கே நாங்களாம் இருக்கிறோம். நீங்கள் இன்னொன்று சொல்ல, இப்போ நீங்கள் திருக்குறளை வச்சுங்க, அதிகாரங்கள் சொல்லுங்கள், எத்தனை அதிகாரம்னு சொல்கிறேன், அல்லது நீங்கள் நம்பரை சொல்லுங்கள், என்ன அதிகாரம் அது திருப்பி சொல்கிறேன், அது ஒரு அதிகாரத்தை சொல்லுங்கள் மேலிருந்து கீழே சொல்கிறேன், இன்னொரு அதிகாரம் சொல்லுங்கள் கீழிருந்து மேலே சொல்கிறேன், ஒரு நம்பரை சொல்லுங்கள் என்ன அது என்ன குரல்னு சொல்கிறேன், இல்லை குரலை சொல்லுங்கள் என்ன நம்பர்னு சொல்கிறேன். அதே எங்கள் அப்பா. ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களை பற்றி சொல்லும் பொழுது நிறையா குரல் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. முன்னே சொல்லுவேன், பின்னாடி இருந்து சொல்லிடுவேன், அதிகாரம் சொன்னால் குரல் எண் சொல்லுவேன், குரல் எண் சொன்னால் அது எந்த அதிகாரத்தில் வருதுன்னு சொல்லுவேன், அந்த எல்லாமே சொல்லிடுவேன்னு சொல்கிறீங்க. அதை வந்து அப்படியே ஆடியன்ஸ்க்கு முன்னாடி நம்ம செய்து பார்க்கலாம்ன்ற ஒரு எண்ணம். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், அப்புறம் 133 அதிகாரம், 1330 குறள், இவ்வளோ தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற. அதனால் நாங்கள் வந்து புத்தகத்தை வச்சு கேள்வி கேட்போம். நீங்கள் வந்து அதனுடைய இதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பு அறிதல் 2 குறிப்பறிதல் இருக்குது. ஓ ஆமாம், இல்லை 71 இருக்குது, 1 இருக்குது குறிப்பறிதல். ஆமாம், 71 இருக்குது. அப்புறம் இன்னொன்று காமத்துப்பால் ஒரு குறிப்பறிதல். ஆமாம், கரெக்டு இருக்கா? ஆமாம் ஆமாம். அடடா, எதேச்சே நான் கேட்டதுலேயே ஒரு ட்விஸ்ட் இருந்திருக்கு, அது கரெக்டாக வந்து கிடைக்குது. சரி, இப்போ 71 இருக்கிற குறிப்பறி, ஆண்மை நோக்கி குறிப்பறிவார் என்றும் மாறானில் வையக்கனி, ஐயப்படாத அகத்த உணர்வை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல், குறிப்பிடுவாரை உறுப்பினர் யாது கொடுத்தும் கொள்ளல், குறித்தது பூராமை கொள்வாரோடு ஏனை உறுப்போர் அணையினால் வேறு, குறிப்பிடுவாரையும் வாய் உறுப்பில் என்ன பைத்ததோ கண், அடுத்தது காட்டும் படிக்கோல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம், முதுகின் முதற்குறதோடு ஒப்பினும் காயினும் தான் முன்வந்து உறும், முகம் நோக்கி நிற்காமை அகம் நோக்கி உற்றது உணர்வார் பிரி, பகைமையும் கேண்மையும் கண்ணுறுக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பின், நுண்ணியம் என்பார் அழுக்குங்கோல் காணுங்கான் கண் அல்லது இல்லை பிற. அடுத்த கேள்வி கேட்பதற்கு முன்னாடி இது தொடர்பான ஒரு கேள்வி நான் கேட்கலாம். இப்போ வந்து உங்களுடைய நினைவாற்றல் நல்லா இருந்ததுனால உங்களால் இதை மனப்பாடம் பண்ண முடிந்ததா, இல்லை இதை மனப்பாடம் பண்ணி உங்களுடைய நினைவாற்றல் இன்னும் அதிகமானதா? நினைவா 2 இருக்கலாம், 2. அதாவது ப்ராக்டிஸ் ஆஃப் கோர்ஸ் மேக்ஸ் யூ பெறுவா, வள்ளுவரே ஜெயிக்கா. அருமை உடைக்கென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அதாவது ஆழ்வினை உடைமையில் முதல் குரல் ஆழ்வினை 64, அதுக்கு கூட குரல் வழக்கின்ற பிறக்கி 62வது அதிகாரம் 611வது குரல். அது அருமை உடைத்தென்று அசாவனா பெரிய காரியம் நினைக்க வேண்டாம்,
அதை முயற்சி பண்ணால் பெருமை தரும். பெருமை முயற்சி தரும். முயற்சி பெருமைனா அதை அப்படி மாற்றி போடணும். பெருமை முயற்சிட்டேன் என்ன சொல்ல போனால் ஊழை அவங்க கடைசியாக சொல்லுவான் ஊழையும் முப்பக்கம் பக்கம் காண் வந்து அது செக் பண்ணிக்கலாம். நீங்கள் 220 பார்த்துட்டு 620 ஆழ்வினுடைய அதிகாரம் ஆ. சரியா? ஊழை முப்பக்கம் காண்ப உழை வெண்டி சாலாத உயிரும் தெய்வத்தால் ஆக முயற்சினா அதுக்கு முதல் குரல் அதே சொல்லிடுறேன் கேள்வி இந்த மேலே. ஊழை உப்பக்கும் காண்பது 620 19 தெய்வத்தால் ஆகாத முயற்சியின்மை வருத்த குலை பொறியின்மை யாருக்கும் படி என்று அறிவிந்த ஆழ்வினை உண்மை படி வடிவிடார் மாண்மை முடியலான் தாழ்வால் தாமரையினால் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இன்பம் விளைவான் விளைவார் தன்கள் துன்பம் துறைச்சொன்றுத்துவோம். தாளாண்மை இல்லாதன் வாழாண்மை பெரிய வாழாண்மை உலக்கெடும். தாளாண்மையின் தங்கின வேளாண்மை என்னும் செருக்கு வினைக்கன் வினைகள் ஓம்பல் வினைக்கடு தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு அருமை உடைத்தின்ற அசாவாமை வந்து பெருமை முயற்சி தரும். இது கீழே இருந்து மேலே. அதாவது பொதுவாக பள்ளிகளில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 5ன்னு அப்படி 100 வரைக்கும் சொல்லணும் சின்ன குழந்தையா இருக்கும்போது. அப்போ 100 99 98 97 96ன்னு சொல்லுவாங்க. அதுவே கஷ்டப்பட்டிருக்கேன் நான்லாம். இன்னைக்கு வந்து இந்த குரலையே தலைகளாக நீங்கள் அதையும் சொல்கிறேன் ஆங்கிலத்தில் கீழேருந்து என்ன இசட்ஒய் டபிள்யூபிடி இருக்கு என்எம்எல் கேஜி ஐகஜிஎஃப் யூனிசிபிஏ சகலகலா வித்தகரம் சொல்லுவாங்க. இன்னொன்று இந்த அதிகாரமாக நீங்கள் பின்னால் செக் பண்ணிங்க. நீங்கள் 133 சொல்லிட்டு வர்றேன். பின்னால் இருந்து புக்காக பார்த்துக்க. நீங்கள் 133 ஊழல் வகை, 132 புலவி நுணுக்கம், ஓகே 131 புலவி. முன்னால் கூட பார்த்துக்கலாம் நீங்கள். ஆமாம் முன்னாடி தான் இருக்கு. ரைட்டு. 131 புலவி, 130 நெஞ்சோடு புலத்தல், 129 புணர்ச்சி விதும்பல், 122 குறிப்பர் 127 அவரின் விதும்பல், 126 நிறைய அடிதல், 125 நெஞ்சோடு புலத்தல், 124 உறுப்புடன் அடிதல், 123 பொழுதுகண்டு இறங்கல், 122 கனவு நிலை உரைக்கல், 121 தனிப்பட்டவர் இணைக்கவர் புலம்பா, 120 தனிப்பட்டவர் மிகுதி, 119 பசப்பர் பெறுவர்கள், 118 கண்வழிப்பைகள், 117 படர் மடிந்திரங்கரை, 116 பிரிவாற்றாமை, 115 அலர் அறிவுறுத்தல், 114 நாணுத்துறவடிக்கல், 113 காதல் சிறப்புரைத்தல், 112 நலம் புனைத்திருத்தல், 111 புணர்ச்சி முதல், 110 குறிப்பிடுதல் 2வது குறிப்பிடு. ஆமாம் 109 தகையென கொடுத்தல். இது 108 103 முடிஞ்சு வச்சது காமத்து பால் முடிஞ்சிச்சு. 108 கயமை பொறுப்பாளர் கடைசி அதிகாரம், 107 இரவச்சம், 106 இரவு, 105 நல்குறவு, 104 உளவு, 103 குடிசெல்வை, 102 நானுடவை, 101 நன்றிகள் செல்வம், 100 பண்புடைமை, 99 சான்றாண்மை, 98 பெருமை, 97 மானம், 96 குடிமை, 95 மருந்து. பார்க்க முடியலையா? படிச்சுப்பா. இந்த 94 சூது, 93 கல்லுணாமை, 92 வரவின் மயிறு, 91 பண்வெளிச்சேரல், 90 பெரியாரை பிழையாமை, ரைட். 89 உட்பகை, 88 பயத்திருந்தர்கள், 87 பகைமாட்சி, 86 ஈகல், 85 புல்லறிவாண்மை, 84 பேதமை, 83 கூடாநட்பு, 82 தீநட்பு, 81 பழமை, 80 நட்பு ஆராய்தல், 79 நட்பு, 78 இடைச்செருக்கு, 77 படைமாட்சி, 76 பொருள் செயல் வகை, 75 அரண், 74 நாடு, 73 அவையின் சாமை, 72 அவையிருதல், 71 குறிப்பிடுதல் அந்த குறிப்பிட்ட, 70 மன்னரை சேர்ந்துள்ளது, 69 தூது, 68 வினை செய்தல், 67 வினைத்திற்பம், 66 வினைத்துமை, 65 சொல்லுமை, 64 அமைச்சு, 63 எடுக்காமை, 62 ஆழ்வினுடைமை, 61 மடியின்மை, 60 ஊக்கமுடைமை, 59 ஒற்றாடல், 58 கண்ணோட்டம், 57 வெறுவந்த செய்யாமை, 56 கொன்கோன்மை, 55 செங்கோன்மை, 54 பச்சாவாமை, 53 சுட்டந்தரால், 52 தெரிந்து வினையாடல், 51 தெரிந்து தெளிதல், 50 இடனறிதல், 49 காலமறிதல், 48 வலியறிதல், 47 தெரிந்து செயல்வகை, 46 சிற்றினமஞ்சாமை, 45 பெரியாறு துணைக்கோடல், 44 சுற்றங்கடிதல், 43 அறிவுடைமை, 42 கேள்வி, 41 கல்லாமை, 40 கேள்வி, 40 கல்வி, 39 இறைமாட்சி. பொறுப்பான முடியும். இதோட பொறுப்பாட முடியும். 38 கீழே இந்த ரூபா மேலே ரூபா எப்படி வேணாலும் வசதி தான். 38 ஊழ், 37 அவார்த்தல், 36 மெய்யினல், 35 துறவு, 36 நிலையாமை, 33 கொல்லாமை, 32 இன்ன செய்யாமை, 31 வேளாமை, 30 வாய்மை, 29 கல்லாமை, 28 கூடாவழக்கம், 27 தவம், 26 புலாங்க, 25 அருளுடைமை, 24 புகழ், 23 ஈகை, 22 ஒப்புரவறிதல், 21 தீவனையற்றம், 20 பயங்கர சொல்லாமை, 19 புறங்கூறாமை, 18 வெகாமை, 17 அழுக்காராமை, 16 பறிவுடைமை, 15 பிறனுடையாமை, 14 ஒழுக்கமுடைமை,
13 அடக்கமுடைமை, 12 நடுநிலைமை, 11 செய்நெடுதல், 10 இனிவை குரல், 9 விருந்தோம்பது, 8 அன்புடைமை, 7 மக்கட்பேறு, 6 வாழ்க்கை துணைநலம், 5 இல்வாழ்க்கை, 4 அரண் வலியுறுத்தல், 3 நீத்தார் உடைமை, 2 வான் சிறப்பு, 1 கடவுள் வாழ். கேட்ட எங்களுக்கு வந்து மூச்சு வாங்குது. நீங்க வந்து ரொம்ப அப்படியே அந்த இயல்புல அப்படியே மாட்டு வந்துட்டே இருக்குது உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ வந்து ஒரு ஒரு குறளினுடைய கடைசி இது. உள்ள எண் சொன்னால் குரல் சொல்லுவேன், அதே மாதிரி குரல் சொன்னால் எண் சொல்லிடுவேன். ஓகே. அது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஆட்டம் அடுத்தது அப்போ இப்போ தயார் பண்ணிட்டு தாங்க. அதாவது தோற்ற முயற்சொல் சொன்னால் எல்லாம் சொல்லிடலாம். இறுதி சொல் நிறைய இருக்கும். அது கிட்டத்தட்ட 1300 300 சொற்கள் பறவை. இல் மட்டும் 42 42 வரும். இல்லைன்னு முடியறது பண்ணிடும். 40 அதாவது படி இங்கே பார்த்து 7 வழியும் சொல்லிங்க அந்த மாதிரி ஆனம் சேலமன் நல் விழுந்து உமானியில் பிறங்கடைந்தா பேதையில் பிறன் பொருள் பெற்றலுக்கும் பேதை ஞாலத்து அரண்பொருள் 2 அதே மாதிரி காமத்து பாலில் அதாவது நிறைய வருது. காமத்து பாலில் வருது. அதாவது கடலென காமம் வந்து மணலேரா பெண்ணின் பிறந்த கதியில் அந்த மாதிரி 42 தடவை ஏன் இருக்கிறார். அது மாதிரி ஒவ்வொரு இல் அதுக்கு இப்போ நீங்கள் தயாராகிட்டு. ஓ அருமை. கூடிய விரைவில் தேவை. அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து இப்போ பார்க்கக்கூடிய வாசகர்களுக்கு அதே மாதிரியே இளைய தலைமுறைக்கு நீங்கள் இது ஒரு உத்வேகம் நான் நினைக்கிறேன். ஏன்னா வயது என்பது வெறும் எண் தான். அது வந்து இவ்வளோ வயதாகிடுச்சு இதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது என்பது இல்லை. இன்னமும் நான் தயாராகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை பார்ப்பவர்களுக்கு இது ஒரு பெரிய உத்வேகம். அதையும் தான் நான் சொல்ல விரும்புகிறது. அதுதான் அதாவது ஏதோ வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் 80 வயசுக்கார கார் ஓட்டுறாருன்னு. காரும் ஓட்டலாம், பிள்ளைங்களும் ஓட்டலாம், எதுவும் படிக்கலாம். அதுக்கு பயிர் கல்வி கரையில் கற்பக நாட்சியில் வயசும் அதுக்கு குட்டை இல்லை. அது என்னை பொறுத்தவரை நான் அசைக்க முடியாது. முயற்சி திருமணியாக அதான் முயற்சி திருமணியாக தான் வள்ளுவன் சொன்னாப்புல அதான் சொன்னேன் இல்லையா, தெய்வத்தால் ஆகாது முயற்சி தன்மை இவர் தெய்வத்துக்கும். அதனால் அது ஒன்றுமே இல்லை. அது இன்னும் சொல்லுவேன், சோம்பல் இல்லாமல் இருந்தால் குடியாண்மையால் வந்த குற்றம் உருவன் மடியாண்மை மாற்ற கெடுங்க. குடி சோம்பேறியாக வந்த கொடுத்த மடி அதை போய்க்கிட்டோம்னா ஜெயிக்க முடியும்னு சொல்கிறேன். அவர் சொல்லாது ஒன்றுமே இல்லை சார். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் மாணவர்களை சொல்லும்போது திருக்குறள் ஒன்றை படிடா போதும், புத்தகம் 100 புரட்டி கிளை போட்டு சித்தம் கலங்கி தைப்பது ஒவ்வொருதும். அது இன்னும் சொல்லப்போனால் எளிமையாக சொல்லுவேன் பிள்ளைகளுக்குனா. அது ஒரு பாலி கிளினிக்கு வரப்போ கண்டாட்டினா கண்ணு பார்ப்பாரு, பல்லாட்டினா பல்லு பார்ப்பாரு, ஜென்ரல் விஷயம் எல்லாம் பார்ப்பாரு. பாலிக்குன்னா எல்லா மத்தியும் அங்கேயே பார்ப்பேன். அங்கே எல்லா மாதிரி பாலி அது பலசரக்கு கடை சோப்பு வாங்கலாம், இப்போ வாங்கலாம், கண்ணாடி வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். எல்லாமே இதில் என்ன சொல்ல போனால் திருக்குறள் ஒன்று படித்தாச்சுன்னா தலையிருந்து எந்த பண்ண எல்லோரும் பார்த்துட்டு பேசுவேங்க. எல்லோரும் நீங்கள் மாணவர்லாம் பார்த்துட்டு எந்த கூட்டமாக எதுவும் தயார் பண்ணுறது இல்லைண்ணா. அங்கே போய் தான் வேணும்னா நமக்கு வள்ளுவருக்கார் கையில். அருமை. இப்போ இந்த திருக்குறள் தொடர்பாக நான் கேள்விகள் கேட்கும்போது இங்கே இருக்கக்கூடிய வாசகர்கள் கூட பார்ப்பவர்களுக்கு கூட தோணலாம், ஒருவேளை இதை சொல்லி வச்சு கேட்குறாங்க. அதனால் இப்போ புதுசாக ஒரு 2-3 பேரை வர சொல்லுவோம். அவங்க வந்து உங்களை கேள்வி கேட்கட்டும். ஆமாம், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்றத சொல்லிவிட்டு தாத்தாட்ட வந்து நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். பேசும் மருதிப்பிதா எங்கே படிக்கிறாங்க? புனித ஜஸ்பின் மகளிர் மேல்நிலைப்பள்ளி, சிவகங்கை. சரி, தாத்தாட்ட ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேளுங்க திருக்குறள் தொடர்பாக. 24 என்னப்பா 24வது திருக்குறள் 24வது திருக்குறள் 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. அதானே தலைப்பு சார் தானே? சரி. உரணும் தோட்டியான உரைந்தும் காப்பான் வரணும் வைப்புக்கோர் வித்து. காய் சரியா? இன்னும் வேறு ஏதாச்சும் இன்னொரு இங்கே 795 80வது அதிகாரம் விற்பாராய்தல். சரியா தானே? அலை சொல்லி அல்லவி இடித்து வழக்கறிய வல்லார் நடிப்பு ஆய்ந்து குளர். அருமை அருமை. தாத்தா வந்து இப்படி குரல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன தோணுது? போல சிறுகுறள் நடைகள் சொல்லலாம். வெரி குட் வெரி குட். அதுக்கு நீங்கள் என்ன எதுவும் முயற்சி எடுப்பீங்களா இனிமேட்டு? சரி, என்கிட்ட வாங்க, நான் சொல்லித்தரேன். வேறு மேலே வாங்க சொல்லித்தரேன். சரியா? அதை வந்து என்ன தாத்தாவே சொல்லித்தரேன்னு சொல்கிறாரு. வெரி அருமை அருமை அருமை. வேறு ஏதாச்சும் ஒரு நிறைவாக ஏதாச்சும் ஒரு கேள்வி உங்களுக்கு தோணுச்சுன்னா? பிரிது ஒரு சொல் அச்சம் வெள்ளஞ்சோன் இன்மை அரிசி. அது எத்தனாவது? சொல்லுக சொல்லை பெரிது வச்சார் சொல்லுண்மை அதிகாரம் 5வது குறள் 665. கரெக்டாக இருக்குல்ல? சரியா? ஓ, நன்றிம்மா நன்றி. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வரீங்க?
என் பேர் ஹைஜின்ட்டு. நான் ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கணும். 91 சொன்னால் அப்பலால் ஈரம் எழுதி படிக்கிற செம்பருள் கண்டார் வாய்ச்சல் எஞ்சலால் ஈரம் அழகி பரியிலவா செம்பருள் கண்டார் வாய்ச்சல் 97 97ஆ 97ஆ 97 7 10ஆம் தேதி மேலே 9 2 பேருக்கு 12 பண்பின் தலைப்பெரிய சொல் அருமை 1035 1035 104 104 அதிகாரம் தானே உழவு தானே இரவார் இரவார் கரவாது கைதூம் செய் மலையவர். அருமை அருமை. தாத்தாக்கள் சொல்றத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இவங்க சொல்கிறத பார்த்து இவங்க சொல்கிறத வந்து நம்ம படித்தா நல்லா முன்னேறணும். படித்தா முன்னேறிடலாம் இல்லையா? அருமை அருமை. தமிழில் இன்னும் நல்லா படிக்க இதை இன்னும் ஈஸியாக படிச்சிடலாம் நீங்கள். ஓகே, வாழ்த்துக்கள். என் பேர் ஜவஹர் கிருஷ்ணன். நேவி ஒர்க்கேந்திராவின் மாவட்ட இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றான். இவ்வாளே அஞ்சுவான் இல்லால என்ஜாய் எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா செய்யும். எத்தனை குரல் அது? எத்தனை இல்லால அதாவது பெண்வழி சேரல் 91ஆவது அதிகாரம் ரைட்டு 5வது குரல் அதப்போ 905. நன்றி. சூப்பர் சூப்பர். கண்ணுள்ளார் காதலோட கண்ணும் எழுதியும் கரபா கரிந்து தானே. கண்ணுள்ளார் காதலோட கண்ணும் எழுதியும் கரபா கரிந்து அதானே. எத்தனை அதிகாரம்? காதல் சிறப்புரைத்தல் 112வது அதிகாரம் 7வது குரல் 786வது குரல் முகநக நடப்பு பண்டு நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு 79 அதிகாரம் 6வது குரல் அப்போ 786. சூப்பர் நன்றி. பசப்பு என பெயர் பெறுதல் நன்றி நயப்பித்த நல்காமை தூற்றாரிணி பசப்பன பெயர்கள் பண்டு நயப்பித்த நல்காமை தூற்றாரிணி தானே பசப்பர் புறவல். நன்றி. உங்களுடைய பணி உங்களுடைய இந்த வயதில் வந்து திருக்குறளை கரைத்து குடித்ததுன்னு சொல்கிறாங்களே, அதுதான் கரைத்து குடித்ததுன்னு நினைக்கிறேன். இது போல் குழந்தைகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக இருந்தோம். அனைவருக்கும் வணக்கம். உணவனும் குண்டேறின்றார் வள்ளுவ பேராசான் கூறுவது போல உணக்குன்றாக இருக்கின்ற எனது அருமை மைத்துனர் அன்னப்பன் அவர்களின் நேர்காணல் காணும் பொழுது கொல்லன் உழைக்கள தெருவிலே ஊசி இருப்பது போலாகும் என்றாலும் ஒரு சில வார்த்தைகளும் நான் சொல்லி இடைவெறலாக இருக்கின்றேன். இன்றைய தினம் 1333 குரட்பாக்களிலே 1156வது குரல் எதுவென்று நான் தெரிந்து கொள்ள விடுகின்றேன். 1156 116 பெரிவாட்டமை பெரிவுரைக்கும் வன்கண்டானே அறிதவர் நல்குவர் எல்லாம் அதை கரெக்ட் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா? அதே நான் முன்னாடி பார்த்துட்டேன்ல. அடுத்ததாக நான் சார்ந்திருக்கின்ற கவியரசு கண்ணதாசன் கலை இலக்கிய பேரவையினுடைய நிறுவன தலைவர் என்ற முறையிலும் கர்நாடக மாநிலத்தின் ஜனக்கல்யாண இயக்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலும் கர்நாடக மாநிலத்தில் தமிழ்ச்சங்கத்தினுடைய நான் அதிகம் பற்றுள்ளவன் பேச்சாளர் என்ற முறையிலும் ஒரு சில வார்த்தைகளை எனக்குள்ள ஐயப்பாடுகளை உங்களிடம் கேட்கலாம் வருவது. நல்லா கேளு. திருக்குறளில் இடம்பெறாத அல்லது இடம்பெற்ற அப்படி வச்சுப்போம் இடம்பெற்ற மரங்கள் திருக்குறளில் இடம்பெற்ற பூக்கள் இத்தனைக்கு மேலாக தமிழ் வேதம் என்று சொல்லப்படுகின்ற திருக்குறளிலே தமிழ் என்ற வார்த்தை இல்லை என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இடத்திலே சொன்னார்கள். அது உண்மையா என்பதையும் உங்கள் மூலமாக நான் தெரிந்து கொள்ள வரும். மரம் பூ அனிச்சப்பூ சொல்லியிருக்காரு, கோலை சொல்லியிருக்காரு. அனிச்சப்பூ கால் பிழையால் தான் நுசுப்பிற்கு நல்ல படா வரை மலர்காணின் மையாத்தி நெஞ்சே அவள்கான பழர்கானும் பூவுக்கும் என்று காணி கோலை கவிழ்ந்து கீழ் நோக்கும் மாநிலை கண் ஒவ்வியமாக்குறேன். மரம்னு பொதுவாக தான் சொல்லியிருக்காது. அறமடைன் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாத கரெக்ட். அறம் போலும் கோமேரனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாத நல்லா குறிப்பிட்ட மரமாக எனக்கு சொன்னதா தெரியல. தமிழ் அதை பல பேர் இது அனைத்துணையாக கொள்வர் பனைத்துணையாக கொள்வர் அது திணைத்துறையாகணும் பனைத்துறையாக அதை அது குறுகிய அளவுக்கு தான் சொல்கிறாங்க. வேறு மரம்னு எனக்கு நிலம் அது மாதிரி மயில் பறவை மயில் சொல்லியிருக்கா அண்ணன் சொல்லியிருக்காரு. காண முயல் இதே மாதிரி யானை பழித்த வேலையும் தெரியுங்க. அதே மாதிரி கழிவு யானைன்னு சொல்லியிருப்பார், கழிவு நெய்ப்பார். அதே மாதிரி கூற்று இந்த கூற்றுடன் மேலும் கூடிய காட்டுலதுவே படை யமனை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தமிழ் அது பல சர்ச்சைகள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அது நம்ம அதில் போவேன்னா தமிழ் தானே பூராமே அப்புறம் தமிழ் சொல்லலை காட்டேன். அது தமிழ் என்ற வார்த்தை மட்டும் அதில் இடம்பெறல. அதே மாதிரி உதர் ஊட்டாத குரல் சொல்லுவாங்க. யாதனி நீ கேவாங்க அதனி அதனி இளன். அது மாதிரி சில குரல் ஒரே வார்த்தையில் முடியும். அது மாதிரி 141 குரல் இருக்குது. இல்லைன்னு 43 குரல் முடியுது. கடும்னு 32 குரலில் முடியுது. படும்னு 42 குரலில் முடியுது.
அது மாதிரி சில இது ஒரு 2 சொற்களில் முடியுது. அவைன்னு அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் திருப்பைக்குள் நட்பானவை. அதே மாதிரி காணுங்கால் காணின் தவறை காணாக்கால் காணின் தவறல்லவைன்னு எதில் சொல்லுவார், காதல் சிறப்புரை காமத்தப்பல்ல சொல்லுவார். அது மாதிரி நிறைய அது ஒன்று. நான் என்னோடய சுருக்கமாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, திருக்குறளை ஒன்று படித்தா போதும், எந்த மேடையிலையும் எப்பவும் பேசலாம், நம்ம சமாளித்து வந்துடலாம். மாடு வெளியேறிடும், எப்படி மாடு வெளியேறிடும், மஞ்சளோட எந்த மஞ்சளோட குடிச்சாலும் அவுத்து விடலாம். அவ்வளோதான் மகிழ்ச்சி. வேறு எதுவும் உங்களுக்கு கேள்வி திருக்குறள் இவ்வளோ தூரம் தெளிவாக இருக்கிறது. நாங்களாம் 10 திருக்குறள் மனப்பாடமாக சொல்லுங்கனாலே தடுமாறுது. இப்படி இருக்க 1330 அடிபராவதும் கீழ் இருந்து மேலும் மேலே இருந்து கீழ் என்பது அது சாதாரண மனிதர்களுக்கு ஏற்பட்டதாக நான் கருத்தேன். மனித புனிதராகத்தான் இருக்க வேண்டும் போகிறேன். ஆக நமது வார்த்தை சித்தர், திருக்குறள் வார்த்தை சித்தர் அருமை வைத்துள்ள கண்ணப்பன் அவர்கள் வீடு வாழ நான் வாழ்த்துகிறேன். அவர் எண்ணுவதில், எழுதுவதில், சொல்லாடுவதில், செயலாற்றுவதில் இப்படி ஒரு புத்தகமணி விளைந்துதான் வர வேண்டும் என்று நான் அற்புதத்தில் ஆர்த்துகின்ற அற்புதம். அவரது போக்கும் நீக்கும் போக்கும் நெளிவும் சொலிவும் வேறு வரைக்கும் நியாய உணர்வு படைத்திட்டு நெறியாளர். அவர் தன்னம்பிக்கையின் தனித்த உதாரணம். ஆக அவர் எவர் மீதும் பொறாமைப்படுகின்ற ஈகுலத்திற்கு ஆளாகாமல் உயர்ந்து வாழ்கின்ற உத்தமராகிறார். அதை நல்லவரை வல்லவரை நம்மவரை உங்கள் சார்பாக ஈடு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு வணக்கம். திருக்குறள் எல்லா விஷயத்தையுமே பேசுது, எல்லா துறைக்குமே பொதுவான ஒரு இதாக இருக்குது. இப்போ தற்காலிக பொதுமுறைன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இப்போ வரைக்கும் எப்பயுமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு விஷயம் தான் திருக்குறள். இப்போ அரசியலுக்கு, இப்போ தற்காலிக அரசியலுக்கு ஒரு குறள் சொல்லணும்னா நல்லா சொல்கிறேன். நிறைய இருக்குது. படை கொடி கோல் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையானாம் அரசனும் ஏறு. இப்படிதான். அதாவது படை மக்களை பார்க்கணும், குடிமக்களை பார்க்கணும், அமைச்சர் நட்பு இருக்கணும், அரண் இருக்கணும். இது 6 இருந்தால் தான் நல்ல அரசன். அதாவது கொடை அழி செங்கோல் குடியோம்பல் ஆண்டும் உடையானாம் வேந்தற்கு ஒளி. கொடை அழி செங்கோல் குடியோம்பல் ஆண்டும். அழின்னா இரக்கத்தன்மை, கொடை இருக்கணும், இரக்கத்தன்மை இருக்கணும், மக்களை பாதுகாக்கணும். அதே சமயத்தில் அதையும் சொல்ல அழுவணும். கொலையிற் குடியாரை வேந்தொருத்தர் பைங்கூழ் கலையை கட்டதனோட நேர். அதாவது இப்போ குண்டார் சட்டமெல்லாம் போட்டு கட்டுறது கொள்ளும் அன்னைக்கு சொல்லியிருக்கேன் 2000 ஆண்டுக்கு முன்னால். கொலை குடியாரை வேந்தொருத்தர் பைங்கூழ் கலை கட்டதனும் என்ன அர்த்தம்னு சொன்னால், பயிர் விளையும் போது களை எடுக்கலாம், பயிர் செத்து போகும். அது மாதிரி நாட்டு சமுதாயத்தில் கொலை கொள்ளைக்காரங்களை சுடலைன்னா நாடு கெட்டு போகும். கொலையிற் குடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதோட. இதுக்கு மேலே அரசனுக்கு அரசாட்சிக்கு வேற ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் தான். அதே மாதிரி அதுக்கு நான் முதல்ல சொன்னாங்கன்னா, குடை அழி செங்கோல் குடியோம்பல் ஆகும் உடையானா வேந்தோருக்கு ஒளின்னா அவன் தான் மன்னவன், மக்கள் குறையில்லாமல். அதே சமயம் முரணா சொல்லுவான், அல்லற்பட்டு ஆட்டாது கண்ணீர் என்று செல்வத்தை தேய்க்கும் உடைன்னு கொடுங்கோன்மை. இது செங்கோன்மை, அடுத்து கொடுங்கோன்மை. என்ன அற்புதமாக மச்சக்கேன். 45வது அதிகாரம் பெரியாரை துணைக்கோடன் என்ன சொல்லுவாங்க அதில், தம்மீர் பெரியார் தமரா அவர்கள் உண்மையில் இல்லாமங்கிற நம்மளை காட்டிலும் பெரியவங்களை நம்ம துணையாக, அதுதான் பெரிய தலை, சிறந்த தலை. அதே அப்படியே உள்டா 90ல் பெரியாரை பிழை செஞ்சால் என்ன நடக்குதுன்னா, எரியால் சுடப்புடினும் உய்வும் தான் உய்யார் பெரியார் பிழை சொல்லுவார். இதுக்கு மேலே என்ன வேணால், நல்லவங்களை மதிக்கிறான் என்ன நன்மை, மதிக்காட்டால் என்ன தீமை. எப்படி 40 அப்படியே 40 என்ன ஆச்சரியப்பட்டு 45 சொன்னோம். இப்போ நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க திருப்பதி புத்தகம் இல்லைங்கன்னு. இப்போ ஒரு வாரமாக அதே சிந்தனையில் ஓடிக்கிட்டு இருக்குது. திருக்குறளில் பழமொழிகள், திருக்குறளின் வாழ்வியல், அது ஒரு புத்தகமாக எழுதுவோம். அடுத்த என்னுடைய ஆசையை கனவாக வச்சுருக்கேன், எழுதிடுவேன், சீக்கிரம் எழுதிடுவேன். கண்டிப்பாக 3வதாக திருக்குறளில் அரசியல்னு ஒன்று சேர்த்துக்குங்க. திருக்குறள் அரசியல் நல்லா சொல்லாத பொருள் இல்லை தம்பி. ஆனால் எல்லா பொருளும் உள்ள தன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லையா. அதனால தான் திருக்குறள் ஒன்று படித்தா போதும்னு சொன்னார். 1330 அருங்குறளும் 1000 பகிர்ந்தற்பின் ஓயொருத்தர் வாய் கேட்க நூலுளவோ மன்னதமிழ் புலவராய் கேட்டிருக்கலாம். இந்த மாதிரி பேசுறதுனால தான் என்னை யாருமே அறிவியல் ஒத்துக்கிற மாட்டாங்க. தமிழாசிரியர் மகிழ்ச்சி. வேறு என்ன வேணும்? பறைவின் மயிலருன்ற அறிவின் மேல் ராமாயணம் 92வது அதிகாரம். ஆமாம், அதில் 916 6வது குறள். தன்னலம் பாரிப்பார் தோயா திருசைரி புன்னலம் பாரிப்பார் தோர். சரியா? அது ரொம்ப அதெல்லாம் அருமையான பாருங்க. இருமணப் பெண்டிரும் கல்லும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. இருமணப் பெண்டிருன்னா இங்கே ஒன்று காசுக்காக போகிறார் இல்லை. கல்லும் கவரு சூதுது. இதில் திருநீக்கப்பட்டானா நன்மை விரும்பாத தொடர்பு. இருமணப் பெண்டிரும் கல்லும் கல்லுனா 93 சொல்லியிருப்பார். கல்லும் கவரும்னா சூது. 93 அதிகாரம் கல்லுடாமை. அடுத்தது வச்சு பார்க்குறாங்க 93 கல்லுடாமை பாருங்கள் இல்லையா. 94 சூது இருக்கா. இந்த வரிசையிலேயே அப்படியே அதே வரிசையில் அது கூப்பிட்டா சொல்லியிருந்தேன். ஆமாம். இருமணப் பெண்டிரும் கல்லும் கவரும் திறநீக்கப்பட்டார். திறநீக்கப்பட்டார்னா
அதை நம்ம வேணாம், செல்வம் வேணாம், நல்ல பெயர் வேணாம், அது பூரா வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டு அது பூரா போயிடும். இன்னும் சிறப்பாக சொன்னால் சூதில் சொல்லுவேன், அருமையாக சொல்லுவேன். அதாவது உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொழி. ஆயம்னா தாயம். நம்மளால் அந்த காலத்தில் தாயம் போட்டிருக்காங்கல்ல. இன்றைக்கி தான் சீட்டு போடுறான், அன்றைக்கி தாயம் போட்டுக்கு ஒரு சொத்தை ஆமாம் சொன்னால் நல்லா பாரதமே தாயம் போட்டு தானே போயிருக்கு. எண்ணெய் வைத்து உன்னை சோட்டு எண்ணெய் வைத்தட கேட்கல பாஞ்சாலி. இப்போ அந்த தாயம்லாம் அன்னையிலேருந்து அதனால தான் திருக்குறள் நிற்கிது. ஏன் பாரதியார் நிற்கிறான், ஏன் கம்பன் நிற்கிறான், ஏன் வள்ளுவன் நிற்கிறான்னா அவன் சொன்ன காலம் மாதிரி இன்றைக்கி நடைமுறைக்கு நான் இன்னும் சுருக்கம் எப்போ தான் சொல்லிக்கிறேன். வரும்போது நான் காலை தம்பிட்டு சொல்லிக்கிறேன் பழமொழியை. பின்ன பொண்ணு கேட்டிருப்பேன், அதாவது தும்முனா மூக்கு இருப்பேன், இருமுனா நாக்கு இருப்பேன்னு முன்னாள் வைக்குவேன். அது பள்ளுவர் சொல்லிக்காரு. அதை புரிஞ்ச முன்னாடி பேசிக்கிறாங்க காதலையும் வழுத்தினால் தும்மினாலாக அழுத்தி எழுதால் யார் எழுத்து தும்மின்னு தும்மி இருக்கான் புருஷன். யார் என்ன தும்முனாயின்னு சென்னைக்கு போயிருக்கா. ஏன் என்ன இருக்குன்னு யாரே நினச்சா தானே தும்முறேன்னு சித்தம் போட்டிருக்கா. சரி, அடுத்தவங்க தும்மல் வந்துச்சு, அடங்கியிருப்பான். தும்ப செருப்போடு தான் நுமர் உள்ள எம்மை மறைச்சிடுற. ஐயா நீ மூடி மறைக்கிறியா யாரும் நினச்சிருக்கா. ஏன்னா அழகுறுப்பா இருக்கு, முன்னால் போனால் சண்டையாக இருக்குனால. அப்போ இந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து அம்புட்டையுமே வள்ளுவர் சொல்லாது எதுவுமே இல்லை. அதனால் எல்லா பொருளும் உள்ளன்னு இருக்கு. அதனால் எனக்கு ஒரு ஆர்வம். இப்போ அடுத்த கட்டமாக அந்த முடிகிற குரல் சொன்னாலும் முறை தோற்றம் சொன்னால் எல்லாரும் சொல்லிடுவாங்க. முடிகிற குரல் சொல்ல கொஞ்சம் தேரமா என் பையனை தேரமா அது பண்ண. ஆனால் அதான் சொன்னல, நான் ஒன்றும் இல்லை, அருமை உடைத்தென்று அசாவாம இருக்கும் என்ன சொல்லுவான். பொச்சாவாங்க அதிகாரத்தை 54வது அதிகாரம் எடுங்க, 7வது குரல் 537. பொச்சாவ அதிகாரம் 57. பொச்சாவனா மறதியின் மைன்னு அர்த்தம். 537 இருக்கா. அரி என்று ஆகாதில்லை பொச்சாவா கிடையாது போற்றி செய்யின்னு இருக்கா. அரி என்று ஆகாதா இல்லை, ஆகாது இல்லை. பொச்சாவா கருவியால் போல்தவை போட்டிச்சு. முடியாத உண்மை இல்லைப்பா, முயற்சி பண்ணால் முடியாதான். அதனால தான் வள்ளுவர் இன்றைக்கி நம்மளோட இருக்கார். நமக்கு ஒன்று வள்ளுவர் தான். நமக்கு மற்றெல்லாம் படிக்கிறோம். இது ஒன்று இருந்தால் போதும்னு நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை. அதாவது இங்கே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காந்தி வந்து அடுத்த பிறவின்னு ஒன்று வந்தால் நான் தமிழனா பிறக்கும் ஆசைப்பட்டதாக வரைப்பாவித்தது இல்லை கேள்விப்பட்டது தான். அதற்கு முக்கியமான காரணமாக திருக்குறள். ஆமாம் குறளை படிச்சு தான் நான் வந்து பிறந்தா ஒரு தமிழனா பிறக்கணும்னு காந்தி. ஐயா வணக்கம். வணக்கம். தெய்வம் குறித்து வள்ளுவர் சொன்ன குறள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கய்யா. தெய்வம் தொழால் குழல் தெளிவாள் பெய்யன பெய்யும் பெருமழை. எத்தனாவது அதிகாரத்தில்? தெய்வம் தான் 6வது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம், 5வது குறள் 55. இப்போ நீங்கள் நிறையா திருக்குறள் படிச்சிருக்கீங்க, அது சார்ந்து உணர்ந்துருக்கீங்க. அதில் நான் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு குறளோ அதுக்கு தான் இருக்குது. என்னதான் அதாவது நம்மளால் கூடிய அளவு பொய்யா மையா கண்டவர்கள் இணைத்தின்ற வாய்மையை நல்ல பிற பொய் பேசக்கூடாது. ஆனால் அவனே சொல்லிடுறேன் வள்ளுவரே, பொய்மையும் வாய்மையிலத்து பொறுதியில் நன்மை வைக்கமனே. அது 4வது குறள், வாய்மையில் 4வது குறள். அதனால் கூடிய அளவு பொய் சொல்லக்கூடாது. தேவைப்பட்ட சொல்லுவாங்க, காலத்தில் வெள்ளக்காரன் வந்தால் அம்மா அப்பா தெரிஞ்சு வீட்டில் வேப்ப கொண்டு வச்சேன்னா அது வந்து உயிரை காப்பாற்றுறது. அது மாதிரி போய் சொல்லலாம், அது ஒன்று. 2வது என்னுடைய இது, அதாவது அருள் சேர்ந்த நெஞ்சு நாட்கள் இருள் சேர்ந்து இன்னா உலகம் புகம்னு அருளுடைய மேலே சொல்லுவாங்க. 3வது குறள், அருள் சேர்ந்த நெஞ்சு நாட்களை இருள் சேர்ந்து இன்னா. அருளோடு இருந்தோம்னா நம்ம நரகத்துக்கு போக மாட்டான். இன்னா உலகம் முடிஞ்ச அளவு நம்மளால் நல்ல செய்வோம், இல்லைன்னா சும்மா இருந்துருவோம். சும்மா இருத்தலே சுகம், அதான் என் பாலிசி, அதான் வச்சுருக்கேன். திருக்குறளை நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லோரும் சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை. ஐயா உழவுன்ற அதிகாரம் எத்தனாவது அதிகாரம்? உழவு 104. அருமை ஐயா. அதில் வந்து 1038வது குறள். 1038. ஏரன் வந்தாம் எடுதல் கட்டப்பின் ஈரன் வந்தகன் காப்பு. அருமையா. 1205வது குறள். 1205. 121 நினைத்தவர் புலம்பல். அதானே. ஜாமும் உலகங்கள் நெஞ்சத்து என் நெஞ்சத்து தம் நெஞ்சத்து எம்மை கடி கொண்டார் அனார்கள் நெஞ்சத்து ஊவா வரல். அருமை ஐயா. உங்கள் திருமண வாழ்க்கை குறித்து நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாம். அதில் உங்களை ரொம்ப கவர்ந்த ஒரு குறள் எனக்கா? தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாங்க 50 ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் பெருந்தொக்கள் தானென்றாங்க 50. அதான் இல்வாழ்க்கையில் சொல்லியிருப்பார். 3வது குறள், அதுக்கு விளக்கம் ஐயா. தென்புல தான் நம்ம முன்னோர்கள் தெய்வத்தை போட்டணும், வந்தவங்களும் விருந்து கும்பணும். இதுதான் தலை, அதான் உச்சகட்டம். அதுதான் இன்னும் சொல்லுவேன், விருந்து புடையதே சொல்லுவேன். விருந்து புறத்தா தான் உடல் சாவா மருந்துன்னு வேண்டார்ப்பா. எல்லாமே இந்த அறத்துப்பாலம் 19 வரைக்கும் இந்த இல்லற சம்மந்தப்பட்டதாக. ஆமாம். இறுதியாக ஒரு கேள்வி. உறுதியாக்குங்க. 1111ஆம் குறள் ஐயா. 1112வது அதிகாரம் நலம் படைத்தல் தானே. நன்னீரை வாழி அணிச்சவன் நீரும் மெல்லீரல் யாம் வேள்பவள். அருமையே.
நன்றியும் வாழ்த்துக்கணும். இப்போ இந்த பகுதியினுடைய இறுதியான நிகழ்வுக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆம், திருக்குறளில் ஆர்வம் வந்தது. நீங்கள் வந்து உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுப்பதோடு சேர்ந்து நீங்களும் அதை சொல்ல ஆரம்பிச்சீங்க. கொஞ்சமாக இப்போ அதில் வந்து முழுமையாக உங்களை நீங்கள் ஈடுபடுத்திட்டு இப்போ கூட நீங்கள் அதை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அடுத்து இப்போ புத்தகம் எழுத போகிறதான்னு சொல்லியிருக்கீங்க. திருக்குறளும் பழமொழியும் பற்றிய திருக்குறளில் பழமொழிகள். திருக்குறளில் பழமொழிகள் அப்படின்றது சொல்லியிருக்கிறீங்க. அது போக அடுத்து நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட அப்படின்னா வேறு எதுவும் இப்போ திருக்குறளில் ஓரளவுக்கு வந்துட்டு இப்போ வேறு எதையும் படிக்கணும் இதே மாதிரி அப்படின்னு உங்களுக்கு எதுவும் எண்ணம் இருக்குதா? நாலடியார் ஏற்கனவே படிச்சிருக்கேன். திரும்ப அதை நாலடியாரையும் படிக்கணும். ஏன்னா 4 அடி 2 அடி கட்டணும். நாலடியாரையும் முழுமையாக படிச்சிடணும். அதுபோல் இலை 4ம் 2ம் சொல்லுக்கு அழகு. உங்களுடைய சொல்லு என்றைக்குமே அழகாக இருக்குன்னு நினச்சிட்டீங்க. 4 முயலும் பல்லுக்குருதி 4 மட்டும் சொல்லுக்குருதி. அதனால் இன்னும் நிறைய படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதாவது திருக்குறள் அதிக காலத்துலேயும் மற்றது படிச்சுக்கிட்டு இருப்போம். இங்கே வந்து தமிழ் தொண்டும் குறள் தொண்டு மாற்றி சிவகங்கையினுடைய பெயரை இப்பயே உங்கள் மூலம் சிவகங்கைக்கு ஒரு பெயர் வருவதற்கு மாதிரி அடுத்து வந்து இன்னும் மென்மேலும் பல பெயர்களை பெற்று சிவகங்கை நகருக்கும் அதே மாதிரி நாங்களாம் கண்ணப்பன் ஐயாவோட மாணவர்கள் அப்படின்ற ஒரு பெருமையோடையும் இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்தேன். நன்றியில் வணக்கம். நன்றி 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 மகிழ்ச்சி.